அவர்களாக உணவு தவிர்ப்பு போராட்டமாக இருக்கிறார்களோ அல்லது அவர்களை உள்ளுக்களால் படுகொலை செய்ய போகிறார்களோ என்றதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் சுரேஷாலையை படுகொலை கூட செய்யலாம் என்று சொன்னால், இனி அவர் கொடுக்கிற வாக்கு மூலத்தால் பெரும் புள்ளிகள் எல்லாம் சிக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு இலகுவான வழி அவரை இல்லாது செய்வது. அதைத்தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைலும் பார்த்தோம். அது 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ வந்தார். 15ஆம் ஆண்டு அவரை மாற்ற வேண்டிய நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. 19ஆம் ஆண்டு அவரை மாற்ற வேண்டிய நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டது. இப்படி ஆளுக்கால் மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு உறுதியற்ற அரசை அமைப்பதை விட ஒரு உறுதியான அரசை வைத்திருப்பதற்கு அமெரிக்கா முற்படுகின்றது என்பதுதான் அதன் பொருள். ஏனென்று சொன்னால், அமெரிக்காவின் அல்லது ஏதோ ஒரு நாட்டின் அனுசரணை இல்லாமல் இலங்கை அரசு இவ்வளவு தூரத்துக்கு இந்த விசாரணையை கையில் எடுத்திருக்காது. அப்ப இலங்கைக்கு இப்ப ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடுவதுதான் உங்களுக்கு முதலாவது தோல்வி. அப்ப இலங்கைக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இலங்கை இப்போது முடிவு செய்ய வேண்டும் யார். ஆனால் இலங்கை அமெரிக்காவைத்தான் தேர்ந்தெடுப்பது போல் தெரிகிறது. இந்த அமெரிக்காவின் கப்பல்கள் வழங்கப்படுவது, கடற்படை கப்பல்கள் வழங்கப்படுவது, விமானங்கள் வழங்கப்படுவது, அமெரிக்க அதிகாரிகள் அடிக்கடி வந்து போவது, அமெரிக்கான வான்படை தளபதி வந்தது என்பது எல்லாம் உயர்மட்ட பயணங்களை எல்லாம் பார்க்கும் போது விமான நிறுவனங்களிடம் இருந்து பெற்றாலும் அவற்றை இராணுவ தளங்களுக்கு எடுத்துக்கு சென்று அங்கு 1 மாதம் 2 மாதம் வைத்திருந்து தங்கள் சென்சர்களை பூட்டிய பிற்பாடுதான் இலங்கைக்கு கொண்டு வந்து கொடுத்திருந்தார்கள். அதே போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதை பயன்படுத்துகிறார்கள். அப்ப இலங்கை நேரடியாகவே இதை பயன்படுத்தலாம். என்று சொன்னால், ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த உலங்கு வானூர்திகள் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முதல் சுற்றவர இருக்கின்ற சிறிய கொப்புகள், மரங்கள், கிளைகளை வெட்டி அகற்றிவிட்டுத்தான் மரத்தை சாய்க்க போகிறார்கள். அதில் இந்தியாவை முதலில் தங்களுக்குரிய ஒரு பங்காளியாகத்தான் அமெரிக்கா பார்த்தது. ஆனால் இந்தியா அந்த நிலைக்கு இந்தியா 2 பக்கத்தையும் சமாளிக்கிறது என்றது அமெரிக்காவுக்கு தெரிந்துவிட்டது. இந்த தடைகளுக்கு உள்ளாகின கப்பல்கள் ஈரான் கப்பல்கள், ரஷ்யாவின் கப்பல்கள், சீனாவின் கப்பல்கள். அப்ப இவற்றை இப்போ உங்களுக்கு தெரியும், இந்தி சமுத்திர பிராந்தியத்தில் வைத்து கிட்டத்தட்ட 2-3 கப்பல்களை அமெரிக்க கடற்படை கைப்பற்றி கொண்டு சென்றது. இனி அந்த நடவடிக்கைகளை இலங்கை கடற்படையை வைத்து இந்த அமெரிக்காவால் செய்ய முடியும். அமெரிக்கா யாரை குறிவைத்து தாக்குகிறது? கூடுதலாக பார்த்தீங்கன்னா சொன்னா இந்தியாவை தான். சீனா தான் ஈரானிடம் இருந்து பெருமளவான எண்ணெய்களை வாங்குகிறது. சீனாவின் டேங்கர் கப்பல்கள் இந்த அமெரிக்க முற்றுகை இருந்த போது கூட சென்று ஏற்றிக்கொண்டுதான் வருகின்றன. ஆனால் ஒரு சீன கப்பலையே கூட இந்த அமெரிக்க கடற்படை தாக்கவில்லை. இந்தியாவின் 3 கப்பல்களை தாக்கினார்கள். 3 பேர் உயிரிழந்தார்கள். ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை என்று. இப்ப ஏன் என்று சொன்னால், அவர் தனது புத்தகத்தில் அடித்து கூறிவிட்டார், இது ISIS இது உள்ளக அரசியலுக்காக நடத்தப்பட்டது ஒன்று அல்ல என்று கூறிவிட்டார். இப்போது உள்ளக அரசியலுக்காக, அதாவது அரசியல் நோக்கத்துக்காக நடைபெற்றது என்றதுதான் அன்றகுமார ஜனநாயக அரசின் விசாரணையின் முடிவாக இருக்க போகிறது. இப்ப யாரோ ஒருவர் போய் சொல்லுகிறார். ஒன்றில் அன்றகுமார ஜனநாயக போய் சொல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் ரோஹான் குணரத்னா போய் சொல்ல வேண்டும். ரோஹான் குணரத்னா போய் சொல்லுகிறார் என்று சொன்னால், அது சிங்கப்பூர் பல்கலைக்கழகமும் ஒரு நாட்டின் அரசியலுக்கு அந்த ஒரு பல்கலைக்கழகத்தின் நேரடியாக தலையிட்டதாகத்தான் இது கருத்தில் கொள்ளப்படும். உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன். எல்லோராலும் நன்கு அறியப்பட்ட இராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நீங்கள் கடந்த முறை வழங்கிய செவியிலே குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த மாதம் என்பது கைதுக்குரிய மாதம், வருகின்ற மாதம் என்பது இதைவிட மோசமான கைதுகள் இடம்பெறுகின்ற மாதம் என்று. கைதுகளும் பலர் மீதான வழக்குகளும் விசாரணைகளும் அடுக்கடுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. பலர் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் இது நடக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இராணுவத்தினரை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் இருந்ததை போன்று அல்லாமல் சற்று ஊழல் செய்தவர்கள் கைது நடவடிக்கைகளாக இருக்கலாம், அல்லது விதிமீறலில் ஈடுகிறவர்களை கைது செய்கின்ற போலீசாராக இருக்கலாம். பலரும் இந்த விடயங்களிலே கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் ஒரு துடிப்போடு இருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் இராணுவ மற்றும் அரசியல் பார்வைகள் எப்படி இருக்கிறது? இலங்கை அரசை பொறுத்தவரையில் 2 விதமான சிக்கல்களை இலங்கை அரசு எதிர்கொள்கின்றது.
இந்த பொருளாதார ரீதியாக இலங்கை அரசு ஒரு நல்ல நிலையை, புதிய அரசு பதவியேற்ற போது ஒரு நல்ல நிலையில் இந்த பொருளாதாரத்தில் ஒரு என்ன சொல்றது, இந்த ஊழல்களை ஒழிப்பது, அடுத்ததாக ஒரு மக்களிடமும் முதலீட்டாளர்களிடமும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவது, அதன் ஊடாக ஒரு பொருளாதாரத்தை சீர் செய்தால் தமது ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்பது அவர்களிடம் வரும்போது அவர்களிடம் இருந்த திட்டமாக இருந்தது. ஆனால் நிகழ்காலம், அதாவது சூழல் சிலவற்றை மாற்றிவிடும். இந்த வெளியகத்துல, அதாவது உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன போர், அதுக்கு பிறகு ஈரான் அமெரிக்க போர் என்பன அவர்கள் எதிர்பார்த்ததை விட எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றிவிட்டது. இப்போது இலங்கையின் பொருளாதாரம் கூட 5.1% வளரும் என்று கூறினார்கள். இப்போது அது சரியாக குறைந்து 3% என்றால் கூட சில வேளை அது அவ்வளவு கூட குறையலாம் என்று கூட யோசிக்கிறார்கள். என்னென்று சொன்னால், ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான இந்த நிலைமை அதாவது கடந்த வாரம் கூறப்பட்டது, ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு விட்டது, ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட போகின்றது 60 நாட்களுக்கு என்று கூறினார்கள். ஆனால் மீண்டும் அதில் இப்போது சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஈரானும் தாக்கி இருக்கின்றது, கப்பல்களை அமெரிக்காவும் தாக்கி இருக்கிறது என்று தாக்குதல்கள் தொடர்கின்றன, மூடுவதும் திறப்பதுமாக இருக்கின்றது. அது எல்லா நாடுகளின் பொருளாதாரத்திலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப இலங்கை அரசு இந்த நிலையில் அவர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் எதையாவது நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கின்றது. இரண்டாவது, அது தனது ஆட்சியை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அப்ப எதிர்த்தரப்பில் தனக்கு சவாலானவர்கள் யார் என்பது முதலாவது கண்டறியப்பட்டது. அடுத்ததாக அவர்களின் ஊழல், அது அவர்களின் அரசியலை இல்லாது செய்வது. என்று சொன்னால், இலங்கையில் ஊழல் செய்யாதவர்கள் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணலாம். அவ்வாறான ஒரு நிலைமைதான். இப்ப யார் மீதும் இலக்குவாக வழக்குகளை போடலாம். ஆனால் இலங்கை அரசு திட்டம், அதாவது திட்டம் என்று சொல்லலாம், ஒரு வியூகம் அமைத்து தாக்குவது, கைது செய்வது மிகப்பெரிய புள்ளிகளாகத்தான் பார்க்கிறார்கள். முதலில் ரணில் விக்ரமசிங்காவை மீது கை வைத்தார்கள். இப்போது மஹிந்த ராஜபக்ஷவின் அந்த குடும்பம், அவர்களின் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை சுற்றி இருக்கின்றவர்கள் மீதான பிடிதான் இப்போது இருக்கின்றது. அதற்கு அவர்களுக்கு இலகுவாக கிடைத்தது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். சரி, இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நான் அதை பல தடவைகள் இதில் விளங்கப்படுத்தி விட்டேன். அதில் என்ன சிக்கல்கள் இருக்கின்றது, வெளியகத்தில் இருந்து என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை விளங்கப்படுத்தி விட்டேன். ஆனால் இப்போது கடந்த 7 வருடமாக அந்த தாக்குதல் தொடர்பாக மந்தமான நிலையில் இருந்த விசாரணைகள், ஏனென்று சொன்னால் அந்த விசாரணையை மைத்ரிபால சிறிசேனாவை கூறிவிட்டார். அதை விசாரணையை நீங்க செய்ய முடியாது, ஏனென்று சொன்னால் அது வெளியக அழுத்தங்கள் அதிகமாக. ஆனால் அந்த அழுத்தங்கள் எவ்வாறு இப்போது மீறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்குரிய சந்தர்ப்பங்கள் உருவாகி இருக்கின்றன. அது என்னென்று சொன்னால், இப்ப அமெரிக்காவின் ஹாரி ட்ரூமர், அந்த அரசு தலைவர், அவரால் 1947 உருவாக்கப்பட்ட இந்த பசிபிக் கட்டளை மையம் பின்னர் இந்தியாவை அமெரிக்கா தன்னுடன் இணைப்பதற்காக, உங்களுக்கு தெரியும், 2009 விடுதலை புலிகளை அழிப்பதற்கு இந்தியா அமெரிக்காவுடன் கைகோத்திருந்தது. அப்போது இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு தேர்நிலவு நிலவியது. அப்ப இருவரும் இணைந்து இந்த பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைதான் எட்டப்பட்டிருந்தது. அப்ப அதற்கு அமைவாகத்தான் குவாட் என்ற அமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். அதில் இந்தியாவை இணைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு 2018 இந்த பசிபிக் பிராந்திய கட்டளை மையம் இந்தோ பசிபிக் பிராந்தியம் என்று மாற்றப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 3,75,000 படையினரை கொண்டிருக்கின்ற அமெரிக்காவின் தளங்களை கொண்ட ஒரு பகுதி, 36 நாடுகளை சேர்ந்தது. இலங்கையின் மேற்கு கரையில இருந்து ஹவாய் வரையிலும் போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரப்பளவை உள்ளடக்கியது. அப்ப இதில் இந்தியாவும் அமெரிக்காவுடன் இணைவதன் ஊடாக சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு, சீனாவின் அபிவிருத்தியையும் பொருளாதார வளர்ச்சியையும் இராணுவ பிரசன்னத்தையும் தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2025 கடந்த வருடம்
மே மாதம் இடம்பெற்ற இந்திய பாகிஸ்தான் போர் வந்து இந்தியாவின் இந்த கனவை தகர்த்து விட்டது. அதற்கு பிறகு அமெரிக்கா வந்து இந்தியாவில் பெரிய அளவில் நம்பிக்கையை இழக்க செய்து விட்டது. இப்போது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் கதாநாயகனாக பாகிஸ்தான் தான் இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் வந்து 2026 ஆண்டு, இந்த ஆண்டு மீண்டும் அமெரிக்கா வந்து அந்த இந்தோ பசிபிக் பிராந்திய கட்டளை மையத்தை பசிபிக் பிராந்தியம் என்று இப்போது மாற்றிவிட்டது. அப்ப அதை இப்ப படைத்துறை ஆய்வாளர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அதன் அர்த்தம் என்னென்று சொன்னால், இந்தியா அதிலிருந்து வெளியேறிவிட்டது, இந்தியாவை வெளியேற்றி விட்டார்கள் என்றார். அப்ப இந்தியாவை வெளியேற்றிய பிற்பாடு இப்போது அமெரிக்கா தானே எல்லாவற்றையும் கையாள முற்பட்டு நிற்கின்றது நேரடியாக. அப்ப நேரடியாக என்று சொன்னால், அதாவது ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் வந்து இப்ப ஜெனரல் கெவின் ஸ்னைடர் வந்திருந்தார் இலங்கைக்கு. அவர் வந்தது என்னென்று சொன்னால், இலங்கைக்கு வழங்கப்பட்ட 10 TH-57 என்று சொல்றது பெல் 206 என்ற உலங்கு வானூர்தி, அந்த வானூர்திகளை ஒப்படைக்கும் நிகழ்வுக்கு வந்திருந்தார். அதே சமயம் இந்த தென்கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்தியத்துக்கான அமெரிக்காவின் டிப்ளமேட்டிக் செக்ரட்டரி ராஜாங்க திணைக்களத்தை சேர்ந்த செயலாளர் போல் கபூரும் வந்திருந்தார். அப்ப ஒரே நேரத்தில் அவர்கள் இலங்கைக்கு இருவரும் வந்திருந்தது மட்டுமல்லாது, இந்த நிகழ்விலும் அவர் வந்து பங்கு பற்றியிருந்தால் இந்த விமானங்களை வழங்குவதற்கு. இந்த விமானங்களை பொறுத்தவரையில் இலங்கையின் வான்படை மற்றும் கடற்பரப்பு கண்காணிப்புகளை உறுதி செய்வதற்கான அமெரிக்காவின் நேரடியான ஒரு பங்களிப்பாகத்தான் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலங்கு வானூர்திகள் தரம் உயர்த்தப்பட்டன. இவை அமெரிக்காவின் கூடுதல் பாதுகாப்பு உபகரணங்கள் என்று சொல்றது EDA என்ற திட்டத்தின் கீழ்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஹெலிகாப்டர்கள் வந்து இந்த இலங்கைக்கு வழங்கப்படுவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னரும் பாவனையில் இருந்த உலங்கு வானூர்திகள். அதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையின் அடுத்த தலைமுறை விமானிகளுக்கு இலகுவாக பயிற்சிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும், கண்காணிப்புகள் ஊடாக இந்த விமானங்கள் அதற்கான நவீன உபகரணங்கள் பொருத்தப்பட்டது என்றுதான் கூறப்படுகின்றது. முன்னர் வழங்கப்பட்ட விமானங்களும் கூட உங்களுக்கு தெரியும், விமானங்களை அவர்கள் விமான நிறுவனங்களிடம் இருந்து பெற்றாலும் அவற்றை இராணுவ தளங்களுக்கு எடுத்துக்கு சென்று அங்கு 1 மாதம் 2 மாதம் வைத்திருந்து தங்கள் சென்சர்களை பூட்டிய பிற்பாடுதான் இலங்கைக்கு கொண்டு வந்து கொடுத்திருந்தார்கள். அதே போன்ற ஒரு நிகழ்வாகத்தான் இதை பார்க்கிறார்கள். அப்ப இலங்கை நேரடியாகவே இதை பயன்படுத்தலாம் என்று சொன்னால், ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த உலங்கு வானூர்திகள் என்று. ஆனால் அதே சமயம் இன்னொன்றையும் செய்திருக்கிறார்கள். இந்த உலங்கு வானூர்திகளுக்கு மேலதிகமாக 4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் பெறுமதியான இந்த மதிப்புள்ள ஃபிளீட் ஃபைண்டர், ஃபிளீட் புரோட்பேண்ட் என்று சொல்றது, ஃபிளீட் புரோட்பேண்ட் என்று சொல்ற இந்த அமைப்பு, இது வந்து செயற்கைக்கோளுடன் தொடர்பு கொண்ட தகவல் தொழில்நுட்ப அமைப்பு என்று கூறுகிறார்கள். இந்த அமைப்பு வந்து இலங்கை கடற்படையின் ஆழ்கடல் ரோந்து கப்பல்களில் பொருத்தப்படும் என்றும், இந்திய பெருங்கடலின் தொலைதூர பகுதிகள் உட்பட பரந்த கடல் பரப்புகளில் தலைமையகம், விமானங்கள் மற்றும் பிற கப்பல்களுடன் நிகழ்நேர தொடர்பை பேணுவதற்கு இந்த அமைப்பு வந்து இலங்கை கடற்படைக்கு உதவும் என்றும், இந்த திறன் வந்து கடல்சார் விழிப்புணர்வை வலுப்படுத்தும் மற்றும் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் என்றும், அவசரகால நடவடிக்கைகளுக்கு தேவையாக துணை புரியும் என்று சொல்லியும், சட்டவிரோத கடத்தல்களில் ஈடுபடும் கப்பல்களை தடுத்து நிறுத்தவும், தடைகளுக்குள்ளான கப்பல்களை கண்காணிக்கவும். இங்கு நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், தடைகளுக்குள் உள்ளாகின கப்பல்களை கண்காணிப்பது. இப்ப தடைகளுக்கு உள்ளாகின கப்பல்கள் ஈரான் கப்பல்கள், ரஷ்யாவின் கப்பல்கள், சீனாவின் கப்பல்கள். அப்ப இவற்றை இப்போ உங்களுக்கு தெரியும், இந்திய சமுத்திர பிராந்தியத்தில் வைத்து கிட்டத்தட்ட 2-3 கப்பல்களை அமெரிக்க கடற்படை கைப்பற்றி கொண்டு சென்றது. இனி அந்த நடவடிக்கைகளை இலங்கை கடற்படையை வைத்து இந்த அமெரிக்காவால் செய்ய முடியும். அமெரிக்காவால் இந்திய கடற்படை தேவையில்லை, இந்திய கடற்படையை பயன்படுத்த தேவையில்லை, இல்லை இந்திய கடற்படை உதவிகள் இல்லை அமெரிக்காவுக்கு தேவையில்லை. இப்ப இலங்கை கடற்படையை வைத்து பயன்படுத்த முடியும். அத்துடன் பிராந்திய மற்றும் உலகளாவிய வர்த்தகத்திற்கு அடிப்படையாக விளங்கும் முக்கிய விநியோக பாதைகளை பாதுகாக்கவும் உதவும் என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கின்றது. இதில் அடுத்த முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னென்று சொன்னால், முக்கியமாக விளங்கும் விநியோக பாதைகளை, இப்ப ஒரு நாளைக்கு வந்து 140 கப்பல்கள் தான் ஹார்முஸ் நீரிணைகளாக போகிறது. 140 கப்பல்கள், அது சண்டைக்கு முதல்
ஆனால் இலங்கையை சுற்றி போகிறது 300 கப்பல்கள், குறைந்தது ஒரு நாளைக்கு 300 கப்பல்கள் என்று சொன்னால் அதன் வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த ஹோமோஸ் நீரிணை மீதான அந்த தடையை நீக்கிய போது கூட இந்த கிழக்காசிய நாடுகளுக்கு இந்த இலங்கையை சுற்றி சென்ற கப்பல்களை நீங்கள் பார்க்கலாம். பெருமளவான அந்த சேட்டலைட் படத்தை போட்டிருந்தார்கள், இவ்வளவு கப்பல்கள் இலங்கையை சுற்றி போகிறது. அப்ப இதுல இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கிய விநியோக பாதைகளை பாதுகாக்க உதவும். பாதுகாப்பதுன்றது உங்களுக்கு தெரியும், அமெரிக்கான் பாதுகாப்பது என்று சொன்னால் அதை இன்னத்தை செய்ய போகிறார்கள் என்றது தெரியும். இப்ப பால்டிக் கடல் பகுதிகளில் வைத்து உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவின் கப்பல்களை பிரான்ஸ் 2 கப்பல்களை கைப்பற்றியிருந்தது, ஷடோ ஃபிளீட் என்று சொல்றது. இப்போ இன்று வந்த அந்த புகைப்படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவின் LNG என்ற அந்த எரிவாயுக்களை சுமந்து செல்கின்ற கப்பல்களில் இப்போது 50 கலிபர், அதாவது 12.7 மில்லிமீட்டர் துப்பாக்கி என்று சொல்வது, அங்க ஊரில் நாங்கள் 50 கலிபர் என்று சொல்வது, அது 2 கலிபர்களை இப்போது பூட்டியிருக்கிறார்கள். அதுவும் சிவிலியன் கப்பல்களில் பூட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லும் போது இந்த கடல் போக்குவரத்து தான் மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் விளங்க போகிறது. உலகத்தின் பொருளாதாரத்தை தீர்மானிக்க போகிறதும் அதாகத்தான் இருக்கின்றது. அந்த நிலையில் தான் இப்போது இலங்கையை அமெரிக்கா முழுதாக அந்த இலங்கையின் கடற்படையையும் வான்படையையும் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் இதனை பார்க்கலாம். நீங்கள் இப்போது கூறிய கருத்துக்கள் அமெரிக்காவை சார்ந்திருந்தாலும் கூட, ஆனால் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு விடயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் விசாரணைகள், கைதுகளை நோக்கிய பட்டியல்களும் நீண்டு கொண்டு செல்லுகின்றன. எதிர்பாராத பேரங்கள், குதிரை பேரங்கள், லஞ்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்கல் விசாரணை ஒருபுறம் இடம்பெறுகிறது, மறுபுறம் போதைப்பொருள் தொடர்பான விசாரணை இடம்பெறுகிறது. எவ்வாறு இதனை வகைப்படுத்துவது என்று கூற முடியாது. நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்றோ இந்த மாத இறுதி வருகின்ற மாதம் என்பது கைதுக்குரிய மாதமாகவே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. அதனை நீங்கள் எந்த அடிப்படையில் பார்க்கிறீர்கள்? இப்ப இதுல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில ஒரு உறுதியான அரசு இருக்குமாக இருந்தால், இப்ப சீனா கூறியது போல நீங்கள் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் 20 வருடங்களுக்கு நீங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்றது போல இலங்கையில் அடிக்கடி ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுவது. இலங்கையில் அதாவது உங்களுக்கு தெரியும் 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ வந்தார். 15ஆம் ஆண்டு அவரை மாற்ற வேண்டிய நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. 19ஆம் ஆண்டு அவரை மாற்ற வேண்டிய நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டது. இப்படி ஆளுக்கால் மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு உறுதியற்ற அரசை அமைப்பதை விட ஒரு உறுதியான அரசை வைத்திருப்பதற்கு அமெரிக்கா முற்படுகின்றது என்பதுதான் அதன் பொருள். ஏனென்று சொன்னால் அமெரிக்காவின் அல்லது ஏதோ ஒரு நாட்டின் அனுசரணை இல்லாமல் இலங்கை அரசு இவ்வளவு தூரத்துக்கு இந்த விசாரணையை கையில் எடுத்திருக்காது. உங்களுக்கு தெரியும், இலங்கை அரசு முதல் வந்திப்பது 1 வருடத்துக்கு மேல ஆகிவிட்டது. 1 வருடத்துக்கு முதல் அவர்கள் என்ன கூறினார்கள் என்று சொன்னால், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை ஆரம்பிப்பதாக கூறினாலும் அவர்கள் அதில் கை வைக்கவில்லை. அப்போது எல்லாரும் கூறினார்கள் வளமையாக எல்லா அரசுகளும் செய்வது போலதான் செய்ய போகிறார்கள் என்று சொல்லி. இப்போது தூக்குகிறார்கள் என்று சொன்னால் அது இந்த பூகோள அரசியலில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். இப்ப இஸ்ரேலுக்கான ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதுவர் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அவர் கூறியது என்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீர்கள் இஸ்ரேல் உலகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுகின்றது என்று. ஆனால் நிலைமை அப்படி அல்ல. நிலைமை நீங்கள் இப்போது பாருங்கள், தென் அமெரிக்க நாடுகள் பல இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து கொண்டிருக்கின்றன. வளைகுடா நாடுகளில் பல, இப்ப UAE-ஆக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், இந்த நாடுகளுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக இப்போதும் ஆயுதங்களை விநியோகிக்கின்றோம், படையினரை விநியோகிக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். அண்மையில் கொலம்பியாவில் இடம்பெற்ற தேர்தலில் இருதரப்பு வெற்றியிட்டு இருந்தது. அப்போது கொலம்பியா அதிபர் என்று கூறியிருந்தார், எங்கள் தேர்தல் முடிவுகளை இஸ்ரேல் ஹேக் பண்ணிவிட்டது என்றுதான் வெளிப்படையாகவே கூறியிருந்தார். இப்ப இஸ்ரேல் தூதுவந்த கருத்தும் அதைத்தான் பிரதிபலிக்க. அவர்கள் ஒரு தென் அமெரிக்காவை பாருங்கள், எங்களுக்கு ஆதரவான அரசுதான் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்ப உலக நாடுகளில் அந்தந்த நாடுகள் தங்களுக்கு தேவையான அரசுகளை உருவாக்குகின்ற முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றது. இப்ப அமெரிக்காவுக்கு இப்ப ஈரானின் மீது நடைபெறுகின்ற போர், அதன் உண்மையான நோக்கம் என்ன? சீனாவின் வலிமையை குறைப்பதற்குத்தான் இப்போது ஈரான் மீதான போராக இருக்கலாம், ரஷ்யா மீதான போராக இருக்கலாம், வெனிசுலா மீதான நடவடிக்கையாக இருக்கலாம், ஏன் கியூபா மீது நடவடிக்கை எடுத்தாலும்
அதன் தூர பார்வை வந்து சீனாவாகத்தான் இருக்கப்போ. இப்ப சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை தான் மிக மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்கும். டியாகோ காசியாவை விட இலங்கை அமெரிக்காவுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அதில் இனியும் மீண்டும் இப்படி திருப்பி திருப்பி ஆட்சி மாற்றம் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சிகளை ஒடுக்க வேண்டும். சில சமயங்களில் இப்ப சில விடயங்கள் வந்து வெளியில் தெரியாது. அதுக்கு உண்மையில் பெருமளவான புலனாய்வு ஊடகவியலாளர்கள் தேவை. அவர்கள் இந்த தகவல்களை ஒட்டு கேட்கக்கூடியவர்கள் அல்லது தகவல்களை உள்ளக சோர்ஸ்களின் ஊடாக எடுக்கக்கூடியவர்கள் தேவை. அவ்வாறு இருந்தால் மேலதிக தகவல்களை பெறலாம். ஆனால் இப்ப நீங்கள் கூறியது போல இந்த கைதுகள், வழக்குகள், நான் முதல் ஊடகத்திலும் கூறியிருந்தேன், ஜூலை மாதம் தான் பல வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரப்போகின்றன. பலர் இப்போது இந்த கட்டிட பணியில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ மீதான விசாரணைக்கு இந்தியாவிலிருந்து கூட 2 விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டதாக கூட கொழும்பு ஊடகம் ஒன்று போட்டிருந்தது. அதே போல பிரான்சுக்கு வந்திருந்தார்கள் அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு. அதே போல தற்போது ஒரு குழு வந்து ஆஸ்திரேலியாவுக்கு செல்கின்றது என்று கூறியிருக்கிறார்கள். இலங்கையின் புலனாய்வு குழுவினர் அங்கிருக்கின்ற சாட்சி ஒருவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டு வருவதற்காக அங்கு சென்றிருக்கிறார்கள் என்று கூட கூறியிருக்கிறார்கள். இப்ப இதில் வந்து இப்ப அமெரிக்காவும் இதுக்கு பெருமளவில் மறைமுகமாக ஒத்துழைப்பு வழங்குவதாகத்தான் தெரிகின்றது. அதுதான் இலங்கை அரசின் அந்த துணிச்சலான நடவடிக்கைக்கான காரணம். அதாவது இப்போது நடக்கின்ற விசாரணைகள் அனைத்துக்குமான பக்கபலமாக அமெரிக்கா இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதான். நீங்கள் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை பார்த்தால் தெரியும். நேரடியாக எந்த ஒரு அடையாளங்களோ அல்லது எந்த ஒரு செயற்பாடுகளோ, தூதரகத்தினுடைய புதிய தூதுவர் நியமிக்கப்படவில்லை, பல்வேறுபட்ட தொய்வுகள் இருந்தாலும் கூட, ஆனால் நீங்கள் கூறுகின்ற விடயம் நடைபெறுகிறது என்றால் இந்தியாவினுடைய நிலைப்பாடு அல்லது இந்தியா முழுமையாக இந்த விடயங்களில் இருந்து தன்னை பின்வாங்கிவிட்டது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றன. படைத்துறை ரீதியாக இந்தியா இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்ற நடவடிக்கையில் இந்தியாவின் படைபலம் முறியடிக்கப்பட்டு விட்டது. இப்போது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா யாரை குறிவைத்து தாக்குகிறது? கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவை தான். அது இந்தியாவின் தூதுவர் கூட கூறியிருந்தார். இந்தியாவின் தூதுவர் என்ன கூறினார் என்று சொன்னால், சீனா தான் ஈரானிடம் இருந்து பெருமளவான எண்ணெய்களை வாங்குகிறது. 90% எண்ணெய், ஈரான் 90% எண்ணெய் சீனாவுக்கு தான் போகிறது. சீனாவின் டேங்கர் கப்பல்கள் இந்த அமெரிக்க முற்றுகை இருந்த போது கூட சென்று ஏற்றிக்கொண்டுதான் வருகின்றன. ஆனால் ஒரு சீன கப்பலையே கூட இந்த அமெரிக்க கடற்படை தாக்கவில்லை. இந்தியாவின் 3 கப்பல்களை தாக்கினார்கள். 3 பேர் உயிரிழந்தார்கள். ஒரு மன்னிப்பு கூட கேட்கவில்லை என்று. இப்ப ஏன் என்று சொன்னால், அமெரிக்காவுக்கு இப்போது சீனாவை அமெரிக்கா நேரடியாக இப்போதைக்கு தாக்காது. முதலில் ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முதல் சுற்றவர இருக்கின்ற சிறிய கொப்புகள், மரங்கள், கிளைகளை வெட்டி அகற்றி விட்டுத்தான் மரத்தை சாய்க்க போகிறார்கள். அதில் இந்தியாவை முதலில் தங்களுக்குரிய ஒரு பங்காளியாகத்தான் அமெரிக்கா பார்த்தது. ஆனால் இந்தியா வந்து அந்த நிலைக்கு இந்தியா 2 பக்கத்தையும் சமாளிக்கிறது என்றது அமெரிக்காவுக்கு தெரிந்து விட்டது. 2 பக்கத்திலும் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் இருப்பீர்கள் என்றால் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல என்பது அமெரிக்காவுக்கு தெரியும். அமெரிக்கா அதோட கைவிட்டு விட்டது. ஆனால் இந்தியாவை அமெரிக்கா குறிவைப்பதற்குரிய காரணம் என்னன்னா, பொருளாதார ரீதியாகவே இந்தியாவை சிதைத்து விட்டால் இந்தியா ஒரு பலமான நாடாக இந்து சமுத்திரத்தில் இருக்காத போது அமெரிக்கா இலகுவாக அந்த பிராந்தியத்தில் காலூன்றி விடலாம். 1987 இடம்பெற்றது என்னென்று சொன்னால், அப்போது இந்தியா பலமாக எதிர்த்தது. அமெரிக்காவை எதிர்த்து இலங்கையில் கூட படையினரை தரையிறக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது இந்தியா. இப்போது அந்த ஒரு நிலை இந்தியா அந்த ஒரு நிலையை இழந்து விட்டது. இப்போது இந்தியா என்ன செய்கிறது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையிடம் போய் தீர்க்கின்றது. இலங்கையிடம் போய் மன்றாடுகின்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கிற இலங்கையை தனது பிடிக்கில் கொண்டு வருவதற்காக எதையும் செய்வதற்கு தயாராக நிற்கின்றது இந்தியா. ஆனால் இலங்கைக்கு இப்போ ஒரு தெரிவு. இப்ப நீங்கள் ஒரு காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்களா தோல்வியடைய போகிறீர்களா என்பதை அது உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் எடுக்கின்ற முடிவு தான் தீர்மானிக்கும். அப்ப இலங்கைக்கு இப்ப ஒரு சந்தர்ப்பத்தை தவற விடுவதுதான் உங்களுக்கு முதலாவது தோல்வி. அப்ப இலங்கைக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை இலங்கை இப்போது முடிவு செய்ய வேண்டும். யார்
ஆனால் இலங்கை அமெரிக்காவைத்தான் தேர்ந்தெடுப்பது போல் தெரிகிறது. இந்த அமெரிக்காவின் கப்பல்கள் வழங்கப்படுவது, கடற்படை கப்பல்கள் வழங்கப்படுவது, விமானங்கள் வழங்கப்படுவது, அமெரிக்க அதிகாரிகள் அடிக்கடி வந்து போவது, அமெரிக்கான வான்படை தளபதி வந்தது என்பது எல்லாம் உயர்மட்ட பயணங்களை எல்லாம் பார்க்கும் போது இலங்கை அதாவது இந்தியா இந்த இலங்கை விவகாரத்தில் இலங்கை அரசினால் கூட ஓரங்கட்டப்படுவதாகத்தான் பார்க்கலாம். அது இந்தியாவின் வெளிவிவகார கொள்கையின் ஒரு தோல்விதான். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் சுரேஷலே உணவு தவிர்ப்பு போராட்டம் இப்போது மாரடைப்பு வரை வந்துவிட்டது. இன்னும் பலர் கைது செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த கைதுக்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுரேஷாலே உணவு தவிர்ப்பில் ஈடுபடுகிறார், மாரடைப்பு வந்திருக்கிறது என்றால் இவர் ஏன் தன்னை இவ்வளவுக்கு வருத்தி கொள்ள வேண்டும் என்று உளவியல் ரீதியான பார்க்கிறீர்கள்? அதிலும் குறிப்பாக புலனாய்வுத்துறை இராணுவத்துறை தொடர்பில் உங்களுடைய இராணுவ பார்வை எப்படி? உண்மையில் இது ஒரு இந்த உளவுத்துறையில் இருப்பது அல்லது இன்னொரு அரசு தரப்புக்கு அடியாட்களாக இருப்பது, அவர்கள் இந்த பணிகளை செய்வதற்கு தயாராக இருப்பதெல்லாம் ஒரு டுவோடை பிரச்சனை தான். என்னென்று சொன்னால் எப்ஸ்டின் நீங்கள் பார்க்கலாம். எப்ஸ்டின் ஃபைல்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்ஸ்டின் இப்போது கொலை செய்யப்பட்டாரா தற்கொலை செய்தாரா என்று கூட தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர் இறந்த போது அங்கு காவலில் இருந்தவர்கள் இருவரும் ஒரே அடியாக உணவு எடுக்க சென்று விட்டார், ஒரு பிரேக்குக்கு சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள். அங்கிருந்த சிசிடிவி எல்லாம் அந்த நேரம் பார்த்து வேலை செய்யவில்லை என்று கூறுகிறார். அப்போது தெரியாது தற்கொலை செய்தாரா கொலை செய்யப்பட்டார். ஏனென்று சொன்னால் இவர்கள் தகவல் தெரிந்தவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களாக உணவு தவிர்ப்பு போராட்டமாக இறக்கிறார்களோ அல்லது அவர்களை உள்ளுக்களால் படுகொலை செய்ய போகிறார்களோ என்றதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் சுரேஷாலைய படுகொலை கூட செய்யலாம். என்னென்று சொன்னால் இனி அவர் கொடுக்கிற வாக்கு மூலத்தால் பெரும் புள்ளிகள் எல்லாம் சிக்க போகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு இலகுவான வழி அவரை இல்லாது செய்வது. அதைத்தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைலிலும் பார்த்தோம். அது பல இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். படுகொலை செய்து விடுவார்கள். அப்ப இப்போது ஒன்று சுரேஷாலைக்கு ஒன்று தெரிகிறது, தனக்கு இரண்டு, ஒன்றில் தானாக இறக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் கொல்லப்படுவார் என்ற ஒரு நிலைமையும் இருக்கு. அப்ப இதுல அவர் மேக்சிமமாக தன்னை ஒரு சிம்பத்தட்டிக் கிரியேட் பண்ண யோசிக்கிறார். வெளியில் ஒரு தான் என்னென்று சொல்றது, இப்ப முதலில் மஹிந்த ராஜபக்ஷ ஆக்கள் இருந்த போது உங்களுக்கு தெரியும், ஒரு தேசிய இனவாதத்தை முன்னிறுத்துவது. அவர் இலங்கையில் பயங்கரவாதத்தை அளித்தார், அதை அளித்தார் என்று மக்களை உசுப்பேத்துவது. அவ்வாறான ஒரு தான் இந்த போரில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்ததாகவும் தான் இப்போது உணவு இல்லாமல் இறப்பதாகவும் போன்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி தப்ப வலிக்கிறது ஒன்றாக இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அரசுக்கு அழுத்தத்தை கொடுத்து வெளியில் வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர் அங்குதான் மரணத்தை தழுவ வேண்டும். என்று சொன்னால் இது மிகவும் ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. இது பெரும் தலைகள், இப்ப பெருந்தலைகள் என்று சொன்னால் ஒரு பிராந்திய நாடும் இதற்குள் மாட்டப் போகுது என்று சொன்னால் அந்த நாடு கூட செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருக்கலாம். இப்ப அதுதான் இந்த சுரேஷாலை இருக்கிற சிக்கல். அவர் அந்த கைது செய்யப்படாத வரையிலும் தான் அவர் பாதுகாப்பாக இருக்க முடியும். கைதுக்குள் சென்று விட்டார் என்று சொன்னால் அது அவராகவும் முடிவெடுக்கலாம் அல்லது வெளியிலிருந்து வந்தவருக்கான முடிவு கொண்டு வரப்படலாம். ஆனால் இது எவையும் வெளியில் வருவது என்பதும் கடினம். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் இந்த விசாரணையில் ஒரு நீதியான அல்லது எல்லோரும் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் வெளிப்படுத்தப்படலாம் என்று நம்பலாம். உண்மையாக அவர்கள் இந்த விசாரணையை நடத்தினார்கள் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கலாம். ஆனால் இதில் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்டிருப்பதை எவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் இதை உள்நாட்டுடன் முடித்து விடுகிறார்களா? இப்ப உள்ளக அரசியல் பிரச்சனை, இப்ப இலங்கை அரசுக்கும் உள்ளகத்தில் இருக்கின்ற எதிர்கட்சிகளை இல்லாத அல்லது பலவீனப்படுத்துவதுதான் முதலாவது நோக்கமாக இருக்கும். அப்ப அதற்குள் சுருக்கி கொள்ள போகிறார்களா என்றதான் முக்கியம். ஆனால் இப்போது என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், இது இப்ப எதிர்த்தரப்புகள் எவ்வாறு இதனை மிரட்டுகிறார்கள் என்று சொன்னால், இப்போது நீங்கள் இதை உள்ளக தகவல் என்று, அதாவது இது இலங்கை அரசுதான், முன்னே அரசுதான் இதை செய்தது என்று கொண்டு வந்தால், ISIS செய்யவில்லை, இலங்கை அரசுதான் இதை செய்தது என்று சொன்னால்
வெளிநாடுகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, இப்ப வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 17 நாடுகளைச் சேர்ந்த 47 பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொல்லப்பட்ட 275 பேர்ல 47 பேர் வெளிநாட்டவர்கள், பெருமளவானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேருக்கும் இலங்கை அரசுதான் நஷ்ட ஈடுகளை கொடுக்க வேண்டிய நிலை வரும் என்ற ஒரு பிரச்சனையும் இப்போது எழுந்திருக்கின்றது. இப்ப இவை எல்லாவற்றையும் தாண்டி அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்றதான் பிரச்சனை. இதில் உண்மையா அவர்கள் ஒரு இது அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலும் கொடுக்கப்பட்டது, இந்த விசாரணையை மேற்கொள்வோம் என்று. சரி, அதை நிறைவேற்றியதாக இருக்கலாம். அடுத்ததாக எவ்வளவு தூரத்துக்கு இதை துணிச்சலோடு மேலே கொண்டு செல்ல போகிறார்கள்? பிராந்திய வல்லரசை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு உலக வல்லரசின் ஆதரவு தேவை. அது கிடைத்தது போலதான் நடக்கின்ற சம்பவங்களை பார்த்தால் தெரிகிறது. அது உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் பூரணமாக ஆதரவளிப்பார்கள் என்று சொன்னால், இலங்கை அரசு நீங்கள் சொன்னது போல பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை இலங்கை அரசால் வழங்க முடியும். நீங்கள் இப்போது கூறுகின்ற அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் 3வது குற்றவாளியாக சுரேஷ் அலே பெயரிடப்பட்டிருக்கின்றார். அவருடைய மனைவியின் வாதமாக இருப்பது, அவர் உண்மையை கூற வேண்டுமாக இருந்தாலும் அவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிட வேண்டும், அவரை சாதாரணமான வகையில் நடைமுறைப்படுத்துங்கள் என்று. ஆனால் அவ்வாறான வகையில் அவருக்கு எந்த ஒரு விடயமும் இடம்பெறவில்லை என்று கூறப்படுகிறது. உளவியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் இவருடைய குடும்பத்தாருக்கு ஏதாவது வெளி அழுத்தங்கள் இருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? ஏன் அவர் இவ்வளவு பல்வேறுபட்ட ஆலோசனைகளை மீறி இவ்வாறான ஒரு முடிவில் இருக்கின்றார்? இந்த முடிவுக்கு காரணம் உள்ளே இருக்கின்றதா வெளியே இருக்கின்றதா என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்ப நாங்கள் மைத்ரிபால சிறிசேனாவின் கருத்தாக இருக்கலாம், அல்லது அசாத் மௌலானா என்ற கருத்தாக இருக்கலாம், அல்லது சுரேஷ் சாலே வாயை திறந்தால் கூட, மற்றது இந்த படைத்துறை நிபுணர்களின் ஆய்வுகள், மற்றது கிடைக்கப்பட்ட தடயங்கள், நடந்த சம்பவங்களை எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது வெளியகத்தில இருந்து வெளியில இருக்கிற நாடொன்றின் இன்வால்வ்மெண்ட், அதாவது பங்களிப்பு இருந்ததை இலகுவாக உறுதிப்படுத்த முடியும். அவ்வாறு இந்த விசாரணை பூர்ணமாக சுயாதீனமாக இடம்பெறுமாக இருந்தால் அவ்வாறான ஒரு நிலை ஏற்படும். அப்ப அதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் வெளியகத்திலிருந்துதான் இதற்கான அதாவது இந்த வழக்கை இல்லாது செய்வதற்கான அழுத்தங்கள் வெளியகத்தில் இருந்துதான் பெருமளவில் வரும். உள்ளகத்திலிருந்து வருவதென்று சொன்னால் உள்ளகத்தின் இருக்கும். அது இப்ப யார் என்று சொன்னால், இது இந்த வழக்கு யாரை நோக்கி போகிறது என்று சொன்னால் கோத்தபாய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ அந்த குழுமத்தை நோக்கித்தான் செல்கின்றது. இப்ப உள்ளகத்திலிருந்து வருகின்ற அழுத்தங்கள் இந்த ஒரு குழுவத்தை சேர்ந்துதான் வருமே தவிர ஏனையவர்களுக்கும் இதுக்கும் தொடர்புகள் இல்லை என்று. ஏனென்றால் இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக இடம்பெற்றதான் ஒரு மூல கருத்தாக இருக்கின்றது. இதில் இன்னொரு வெளியகத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ரோகான் குணரத்னா, அவர் தனது புத்தகத்தில் அடித்து கூறிவிட்டார், இது ISIS இது உள்ளக அரசியலுக்காக நடத்தப்பட்டது ஒன்று அல்ல என்று கூறிவிட்டார். இப்போது உள்ளக அரசியலுக்காக, அதாவது அரசியல் நோக்கத்துக்காக நடைபெற்றது என்றுதான் அன்று குமரநாயக்க அரசின் விசாரணையின் முடிவாக இருக்க போகிறது. இப்ப யாரோ ஒருவர் போய் சொல்லுகிறார். ஒன்றில் அன்று குமரநாயக்கா போய் சொல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் ரோகான் குணரத்னா போய் சொல்ல வேண்டும். ரோகான் குணரத்னா போய் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது சிங்கப்பூர் பல்கலைக்கழகமும் ஒரு நாட்டின் அரசியலுக்குள் அந்த ஒரு பல்கலைக்கழகத்தின் நேரடியாக தலையிட்டதாகத்தான் இது கருத்தில் கொள்ளப்படும். இப்போது கொலம்பியாவின் தேர்தலை இஸ்ரேல் கையகப்படுத்தியது அல்லது மனிப்புலேட் பண்ணது என்று கூறியது போல சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் இதற்கான பதிலை கூற வேண்டும், இதற்கான பொறுப்பை எடுக்க வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும். அவரும் கூட உண்மையில் விசாரிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறார். இப்ப சுரேஷாலையின் மனைவியின் கருத்துக்களை நானும் அதை பார்த்தேன், சில வீடியோக்களை பார்த்தேன், சில கருத்துக்களை பார்த்தேன். அவர் அவருக்கு ஓரளவு அவருடைய கருத்தை பார்க்கும்போது தெரிகிறது இந்த நிலைமை மோசமாக கொண்டு போகின்றது. அப்ப என்னென்று சொன்னால் இயலுமானவரை அவரை வெளியில் கொண்டு வந்து விட வேண்டும், அல்லது பொதுமக்களிடம் இருந்து இந்த அரசுக்கு எதிரான எதிர்ப்பலையை உருவாக்கி அந்த எதிர்ப்பலையின் ஊடாக தப்பிப்பதற்குத்தான் அவர்கள் முயற்சிக்கிறார்களே தவிர விசாரணையை எதிர்கொண்டு தாங்கள் நிரபராதிகள் என்று சொல்லி வெளியில் வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை.
நீங்கள் சுரேசாலையில மனைவியின்றையோ அவர்களுடைய உறவினர்களுடையோ வாக்குமூலங்களை பார்த்தாலும் அவர் உணவு தவிர்ப்பை ஈடுபடுவது, வைத்தியசாலையில் இருப்பது. இப்ப உண்மையில் அவருக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று சொன்னால் இவ்வளவு நாடகங்கள் தேவையில்லை. நீங்கள் ஒரு அதைத்தான் கேட்கிறேன். அவருக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்றால் அந்த முக்கியமான விடயத்தை இவர் கூறிவிட்டு அந்த விடயத்திலிருந்து கடந்து செல்லலாம் தானே. ஏன் அவர் ஒரு முக்கியமான விடயத்தை அவர் கூடுதலாக வெளியிலே விடுவதை தவிர்த்து வருகிறார்? அதுதான் நான் கூறுறேன். எப்ஸ்டனுக்கு நடந்தது போலதான் இது ஒரு மிகப்பெரிய இவ்வாறான பிரச்சனைகளுக்கு ஈடுபடுவது மிகப்பெரிய பிரச்சனை. ஏனென்றால் ஒரு அரசு இருக்கும் போது உங்களுக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கலாம். அரசாங்கம் மாறுச்சு என்று சொன்னால் நீங்கள் அடுத்தது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். அப்ப இது நாங்கள் செய்யும் போது இது எங்களுக்கு அது பெருசாக தோன்றாது. என்னென்னு சொன்னால் காலம்தான் இது இந்த நிலைமையை தீர்மானிக்கும். இப்போது அரசு மாறிவிட்டது. அப்ப இவர்கள் எதிர்பார்த்ததில்லை. இப்ப கோத்தபாய ராஜபக்ஷ வந்த போது அல்லது மஹிந்த ராஜபக்ஷ போரை முடித்த போது அடுத்த 20 வருடங்களுக்கு அல்லது அடுத்த 30 வருடங்களுக்கு அவர்கள் தான் ராஜா என்றுதான் யோசித்தார்கள். அப்படித்தான் எல்லோரும் யோசித்தார்கள். ஆனால் நிலைமை 15ஆம் ஆண்டே மாறியது. அதற்கு பிறகு கோத்தபாய ராஜபக்ஷ இவ்வளவு 68 லட்சம் வாக்குகள்ல வந்த போது அடுத்த 10 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை என்றுதான் யோசித்திருப்பார்கள். ஆனால் இவ்வளவு வேகமாக இந்த நிலைமை மாறும் என்னென்றால் எல்லாவற்றையும் அகச்சூழல், புறச்சூழல், மற்றது வெளியே என்னென்றது பூகோள அரசியல் நிலைமைகளை சரியாக கணிக்க தவறினது அவர்களிட தவறு. இப்ப கோத்தபாய ராஜபக்ஷவை பொறுத்தவரையும் கூட அவர்களிட வெளிவிவகார கொள்கை, வெளிவிவகார திணைக்களம், புலனாய்வுத்துறையின் மிகப்பெரிய ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கலாம். அதே போலதான் இந்தியாவிலேயும். இப்ப இந்தியா இந்த பிரச்சனைக்கு ஈடுபட்டிருந்தது. சுரேசாலே இந்த தாக்குதல் நடந்த போது இந்தியாவில் தான் இருந்தார். அதற்கு முதல் மலேசியாவில் இருந்தார். அப்ப அவ்வாறு இருந்த போதும் கூட இந்தியாவை கூட இந்த தற்போதைய நிலையை இந்தியா இந்த வெளிவிவகார கொள்கைகளோ அல்லது சிந்தனை பள்ளிகளோ சரியாக கணிக்க தவறியதாகத்தான் நான் கருதலாம். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான விடயங்கள், குறிப்பாக தற்போது இடம்பெற்று வருகின்ற விசாரணைகள், அமெரிக்காவினுடைய தொடர்பு அல்லது அமெரிக்காவினுடைய தற்போதைய ஈடுபாடு, இந்தியாவினுடைய மெத்தன போக்கு என்று பல விடயங்களை வெளிப்படுத்தியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களுடன் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தவிருக்கிறேன். இசை ஞானி இளையராஜா சாரோட ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி 11th July 2026 ஓவோ அரீனா வெம்ப்லியில நடக்க இருக்கு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. உலக தமிழர் அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.